இப்போ தாங்க வந்திருக்கோம். நம்ம வந்து ஹோட்டல் பார்க்கிங் லாட்டில் இருக்கோம். போய் செக்இன் பண்ணோம். இதில் எதில் நல்ல விஷயம்னா இதில் வந்து ஆன்லைன் செக்இன் பண்ணிக்கலாம். ஆப்லேயே நம்ம போய் கீஸ் கூட வாங்க வேண்டியதில்லை. எல்லாமே வந்து ஆப்லேயே இருக்கும். நம்ம ப்ளூடூத் வச்சு ரூம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ தான் நம்ம ஹோட்டல் முன்னாடி பார்க் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம இப்போது போய் செக்இன் பண்ண வேண்டியது தான். இது எல்லாமே வந்து ஆப்பில் தான் பண்ணணும். நம்ம இப்போ வந்து டிஜிட்டல் கீ கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. ஃபிசிக்கல் கீ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ளூடூத்தில் வச்சு நம்ம ரூம் கிட்டக்க போனோன்னா இது வந்து எனேபிள் ஆகிரும். அப்போ வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம வேணும்னா உள்ளே போகலாம், வெளியே வரலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம We get to choose our room. Let's go. ரூம்குள்ளே என்ட்ரு போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். டிஜிட்டல் கீ வந்து ரெடி டு யூஸ்ன்னு காட்டுது. இதை வந்து எனேபிள் பண்ணோன்னா அவ்வளோதான், அன்லாக் ஆயிடுச்சு. ரூம் செக்இன் பண்ணிட்டாங்க. டின்னர் கூட முடிச்சாச்சு. வந்து டயர்டில் பசியில் வந்து டின்னர் சாப்பிட்றது கூட வீடியோ பண்ண முடியல. பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தோம் டோர் டேஷில். ரூமில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்குது. அப்புறம் வந்து 2 குவீன் பெட்ஸ், அப்புறம் டிவி, இங்கே வந்து காஃபி மேக்கர், அப்புறம் மைக்ரோவேவ் ஓவன், கொஞ்சம் ஸ்டோரேஜ் யூனிட் துணியெல்லாம் வைக்கிறதுக்காக. ஏசி யூனிட் இங்கே இருக்குது. ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. ஒரு நைட் மட்டும் தான் தங்க போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியான ரூமாக பார்த்து எடுத்துகிட்டோம். நாங்கள் தங்கிட்டு இருக்கிறது வந்து ஹாம்ப்டன் இன் அண்ட் ஸ்வீட்ஸ். இது வந்து ஹில்டன் பிரான்ச். இது இன்றைக்கி அவ்வளோதாங்க முடிஞ்சது. நான் தூங்கிட்டு நாளைக்கு காலைல வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பணும். ஒரு 4 மணிக்கெல்லாம் ரூம்லேருந்து கிளம்புற மாதிரி. நாங்கள் போய் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும் ஸ்டார்ட் லைன் போகிறதுக்கு. இது டவுன் டவுன் பெரிய ரன்னுங்கிறதுனால கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கணும். இப்போத்துக்கு குட் நைட். நம்ம வந்து நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ரேஸ் டே இன்றைக்கி. இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். எலிவேட்டருக்குள்ளே இருக்கேன். இப்போது கீழே வந்து கார் பார்க் போயிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் லைனில் வந்து போய் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம். ஓகே, இப்போ தான் வந்து நம்ம பார்க்கிங் ஏரியா வந்திருக்கோம். பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் லைனுக்கு வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க. காலையில் இப்போ தான் 5 மணி ஆகுது. பட் வந்து இன்னும் கூட்டம் கூடியிருக்கு. எப்படின்னா ஃபினிஷ் லைன் பக்கத்தில் வந்து பார்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் ரன் பண்ணி வந்துட்டு அப்படியே கிளம்பி போகிற மாதிரி. ஸ்டார்ட் லைனுக்கு வந்து ஒரு 1 மைல் டிஸ்டன்ஸ் இருக்குது. 30 மினிட்ஸ் ஆகும். நான் இப்போவே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தாங்க முடித்தேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் டிராஃபிக்கு அப்புறம் ஹெவி கூட்டம் வேறு இங்கே. அதனால் இப்போ தான் முடித்தேன். இதுக்கப்புறம் வந்து நான் ஹோட்டல் போகிறேன். போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பி எல்லை போகிறோம் நம்ம. ஓகே, இந்த ரன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு செம சூப்பராக இருந்தது. ரொம்ப க்ரௌடடானது. இப்போ நான் ஓடினதுலேயே வந்து ஹையஸ்ட் பாப்புலேட்டட் ரன் இது தான். ஓகே, சேஸ். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிற சாண்டியாங்கோலேருந்து இப்போ தான் ஹோட்டல் செக் அவுட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அடுத்த ஸ்டாப் வந்து எல்ஏ. அங்கே ஒரு ஹோட்டல் செக்இன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து லஞ்சுக்கு எங்கேயாவது நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அப்போ மீட் பண்ணலாம் நம்ம. ஓகே, இப்போ தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். செக்இன் முடிச்சுட்டு இப்போது கீழே வந்து கராஜில் பார்க் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ரூமுக்கு போகிறோம். அன்லோட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையும். இப்போ தான் நம்ம இப்போ இந்த மேலே ரூமுக்கு போகலாம். நம்ம கலிஃபோர்னியாவில் வந்து இந்த சாண்டியாகோ டு எல்ஏ ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். பயங்கர டிராஃபிக். இது 2 hours தான் கூகுள் மேப்ஸில் காட்டுச்சு. பட் வர்றதுக்கு வந்து 3.5 hours ஆயிடுச்சு. எப்போவுமே டிராஃபிக் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போவுமே பயங்கரமான டிராஃபிக் தான் இங்கே. நாங்கள் வந்து இந்த இதில் வந்து 6 கிராஷ் பார்த்துட்டோம். நாங்கள்
நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் வந்து எம்பசி ஸ்வீட்ஸ். இது வந்து ஹில்டனோட இன்னொரு செயின் தான் இது. நம்ம வந்து இப்போது ரூம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இது நாங்கள் அந்த ஹாம்ப்டன் இன் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோட்டல் இது. இன்டீரியர் டெக்கரும் வந்து செம்மையாக இருக்குது, நல்ல ஹோட்டல். ஃபோன் வந்து கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், அதனால் வந்து இப்போ ஃபிசிக்கல் கீ யூஸ் பண்ணி நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். Of course this guy forgot his phone. Come on, yes. Yep. Oh, this summer room இது ஸ்வீட் இது. இங்கே வந்து ஒரு குவீன் சோஃபா ஒன்று, சீட்டிங் ஏரியா, அப்புறம் உள்ளே வந்து 2 குவீன் பெட். Bed. எஸ், பெட், 2 குவீன் சைஸ் பெட். இப்போ தான் எல்லாமே முடித்து ரூம்குள்ளே வந்தோம். நாங்கள் கொஞ்சம் இங்கே செட்டில் ஆகிட்ருக்காங்க. ஆஃபீஸ் இமெயில்ஸ் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும். முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷன் அப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கான்சர்ட்டு கிளம்பி போகலாம். இங்கே வந்து சோஃபி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி லாஸ் ஏஞ்சலஸில் இருக்குது. இது வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம். இது எனக்கு ஒரு பிடிச்ச 2 டீம்ஸ் அங்கே தான் விளையாடுறாங்க, LA சார்ஜர்ஸ் அப்புறம் LA ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஸ்டேடியமில் இந்த கொரியன் பேண்டான ஸ்ட்ரே கிட்ஸோட கான்சர்ட் நடக்க போகுது. இந்த இந்த ட்ரிப்போட மெயின் இன்டென்ஷனே வந்து அந்த கான்சர்ட் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவும் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போய் பார்க் பண்ணி உள்ளே போகிறதுக்கு வந்து எப்படியும் 1 hour ஆயிரும். இங்கே ஒரு 5:45 6 o'clock கிளம்பணும் அப்படின்னா அங்கே வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம போயிடலாம் நம்ம. ஓகே, இப்போ தாங்க இங்கேருந்து ரூம்லேருந்து கிளம்ப போகிறோம் கான்சர்ட்டுக்காக. பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டேடியம் நடக்கிறது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஸ்டேடியம் இது. பையனும் பொண்ணும் வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருக்காங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தான் புரியுமா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. பட் வந்து ஒரு 2 months-ஆக வந்து நாங்கள் வீட்டில் அந்த கான்சர்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து திருப்பி போட்டு கேட்டு நாங்கள் வந்து ஓரளவுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டோம். புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு பெரிய கான்சர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கான்சர்ட் நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை. 2-3 இந்தியன் கான்சர்ட் மட்டும்தான் போயிருக்கோம் நாங்கள். இது வந்து ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. நாங்கள் போயிட்டு இந்த கேமரா உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்னீக் இன் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி. பண்ண முடிஞ்சதுன்னா வ்ளாக் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி வந்து பேசலாம். ஓகே, Stray Kids for life. ரூம்லேருந்து இப்போ தாங்க வெளியில் வந்து எலிவேட்டருக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்து காரை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்டேடியமுக்கு வந்து ட்ரைவ் பண்ணி போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்ருக்குற இந்த எம்பசி ஸ்வீட்ஸ் ஹோட்டல்லேருந்து அது வந்து ஒரு 10 minutes. டிராஃபிக் ஆகுமா இல்லைன்னு தெரில, ஏன்னா ஸ்பெஷல் ஈவெண்ட் நடக்கிறதுனால. இங்கே எப்படின்னா ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு எக்ஸிட்டுக்குமே வந்து ஒரு லெவல் ஆஃப் என்ட்ரி இருக்கும். ப்ளூ ஜோன், ரெட் ஜோன், எல்லோ ஜோன், அந்த மாதிரி. நம்ம வந்து இப்போ ப்ளூ ஜோனில் இருக்கோம். அதுக்காக வந்து ஒரு எக்ஸிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸிட்டில் எடுத்து நம்ம வந்து போய் பார்க் பண்ணலாம். நாங்கள் போயிட்டு நான் திருப்பி வரேன் உங்களுக்கு. இப்போ தான் நம்மளோட ப்ளூ ஜோனுக்கு வந்திருக்கோம் நாங்கள். இப்போ வந்து உள்ளே போய் பார்க் பண்ண போகிறோம். எங்கள் ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா இதோட இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். வந்து 70,000 seats கெப்பாசிட்டி. எப்படின்னா இந்தியாவில் வந்து நம்ம குஜராத்தில் இருக்கிற அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, அதோட கொஞ்சம் கம்மி கெப்பாசிட்டி தான். பட் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே நரேந்திர மோடி ஸ்டேடியம். கரெக்ட், நம்ம இப்போ ப்ளூ ஜோனில் தான் இருக்கோம். உள்ளே போகிறோம் நம்ம இப்போது. இதில் வந்து அந்த ஃபுட்பால் டீம் சொல்லியிருந்தேன்ல, இதில் வந்து NFL ஸ்டேடியம் தான் இது. நெக்ஸ்ட் இயர் வந்து சாக்கர் இங்கே விளையாடுவாங்க. ஃபுட்பால், நம்ம ரெகுலர் ஃபுட்பால் இருக்குல்ல, வேர்ல்ட் கப் வந்து இங்கே விளையாடுவாங்க. 3 மேட்ச் இப்போ வரைக்கும் ஸ்கெட்யூலில் இருக்குது. எந்தெந்த கண்ட்ரிஸ் விளையாடுறாங்கன்னு தெரில. அப்போது வந்து நாங்கள் வர்றதா பிளான் பண்ணியிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி. அப்போவும் நம்ம ட்ரை பண்ணலாம் இங்கே ஒரு வாட்டி வந்து சாக்கர் வேர்ல்ட் கப் வாட்ச் பண்ணுறதுக்காக. இப்போது ஆல்ரெடி ப்ரீபெய்டு பார்க்கிங் பாஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் வந்து நம்ம அங்கே போய் இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம இப்போது உள்ளே போயிடலாம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹே பிரதர், ப்ளூ ஜோன்.
Blue zone? Yeah. Absolutely. Yep. Parking pass? Yeah, I got one. You want to scan it now? Okay. Here, brother. Alrighty. You got it? Yes, sir. Thank you. My pleasure. One moment. When safe to do so, make a left-hand turn. Park where you like. Oh, left here? Yes, make Okay. a left turn. Okay. Absolutely. Thank you. நம்ம வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம வந்து டுவர்ட்ஸ் ஸ்டேடியம், க்ளோசர் டு த ஸ்டேடியம் வந்து எங்கேயாவது ஓப்பன் லாட் இருக்கான்னு பார்த்து அங்கேயே பார்க் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் கம்மியாகும் நம்மளுக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. சரி, ஆக்சுவலாக என் பொண்ணு வந்து அவள் பேர் ரியா சந்தீப். கொரியன் அந்த ஸ்ட்ரே கிட்ஸ் பேண்டை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறாங்க. என்ன இங்கிலீஷில் பேசுவாங்க. பார்த்து Korean band, Stray Kids. So- Why are we here? Because I asked for Stray Kids tickets, and my brother is also a Stay, which is a Stray Kids fan. And the amount of people who are here for pre-merch is crazy. Like, there's a lot of people. Mike sir. A lot of people. Who are there in the band and all? So, Banchan, Lino, Changbin, Hanjin, Han, Felix, Sungmin, and Ayan. சிங்சாங் குஞ்சாங் 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 சுக்கம் சுக்கம் குஞ்சாங். இது வீட்டில் எப்போவுமே இதை தாங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம். அங்கே வந்து பெரிய க்யூ ஒன்று இருக்குது உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ க்யூவில் போய் ஜாயின் பண்ணலாம். நம்ம டிக்கெட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இது வந்து விஐபி என்ட்ரிக்கானது. எனக்கு ஏன் விஐபி டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நான் புக் பண்ணது வந்து ஜென்ரல் டிக்கெட்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து கூட்டம் செம்ம கம்மியாக இருக்குது. பெரிய க்யூ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி லாங் க்யூ நின்று டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாம் போக தேவையில்லை. இதை நான் எதிர்பார்த்து பண்ணல, பட் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக போய் பார்க்கலாம். ஃப்ரீ பேனர் கொடுத்துருக்காங்க விஐபி என்ட்ரி வந்ததுனால. நிறைய பேனர்ஸ் இருக்கு, வேணும் எடுத்துக்கலாம் நம்ம. தேங்க்யூ. என்ட்ரி பேனே வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் என்ட்ரி விஐபி என்ட்ரன்ஸ். முடிஞ்சுங்க. நான் வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். அது எதுவுமே சொல்லல. இது வந்து ஹேண்டல்ட், அதனால கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அங்கே டிக்கெட் ஸ்கேன் பண்ணுறப்போ வந்து அதை மட்டும் அலோவ் பண்ணல எங்களுக்கு. அது வந்து லீகல் கிடையாது, அதனால அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டல. பட் நம்ம எப்படியும் உள்ளே வந்துட்டோம். ரொம்ப நேரம் ஆகும்னு எதிர்பார்த்தோம், பட் உள்ளே வந்துட்டோம். இட்ஸ் நைஸ். உள்ளே நல்லா இருக்கு. வெளியே வந்து செம விண்டியாக இருந்தது. உள்ளே வந்து அமேசிங்காக இருக்கு. கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து இன்னொரு 1 hour டைம் இருக்கு. இப்போ வந்து மர்ச்சன்டைஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கலான்னு இங்க வந்தோம். இங்க வந்து ஒரு பெரிய ஸ்டோர் ஒன்று இருக்கு இங்கேயே. இதுல வந்து போய் மர்ச்சன்டைஸ் வாங்கிக்கலாம் வேணுங்கிறது. ஆனா இது என்னன்னா பயங்கர காஸ்ட்லியா இருக்க போகுது. ஏன்னா உள்ள இதுதான் அவங்களுக்கு வந்து ஃபன். பசங்களுக்கு வந்து திருவிழா கூட்டு போற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வந்து மர்ச்சன்டைஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கலாம் வந்தோம். ஓகே, தேங்க்யூ. இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க உள்ள போய் என்ன வாங்கலாம் அப்படின்னு. இங்க வந்து ஒரு QR கோட் ஒன்று இருக்கு. அதை ஸ்கேன் பண்ண என்னென்ன ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி அங்கேயே காட்டும். போய் கியூல நின்று வெயிட் பண்ணி போற வரைக்கும் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். போனதுக்கு அப்புறம் வேணுங்கிற ஐட்டம்ஸ் வந்து உள்ள போய் வாங்கிக்கலாம். எவ்வளவு கியூ இருக்குன்னு காட்டுற பாருங்க. பயங்கரமான கியூ இருக்கு. எல்லாம் இது வந்து ஒரு செக்ஷன் மட்டும் தான். நாங்க இருக்கிற செக்ஷன்ல மட்டும் இப்படி ஒரு மர்ச்சன்டைஸ் ஷாப் இருக்கு. இதே மாதிரி உள்ள 10-15 இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து கான்சர்ட்ஸ் இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்கான கிரேஸ் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். வெறும் கேம்ஸ் பாக்குறது மட்டும் இல்லாம அதை தாண்டி வந்து மர்ச்சன்டைஸ் அப்புறம் சொவனியர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறது வந்து பயங்கரமான கிரேஸ் இருக்குங்க.
ஃபோட்டோ இவங்க நினைச்ச ஃபோட்டோ கார்ட்ஸ் வந்து ஸ்டாக் இல்லையாமா இப்போ. ஓகே. Yeah. This we pick. I only have this keychain. I don't have these. Yeah. கீ செயின்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் தான் ஸ்டாக்ல இருக்காம இப்போ. ஷாப்பிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. கீ செயின்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. அங்க வந்து அவங்க நினைச்ச போட்டோ கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இங்க வீட்டுல வந்து நிறைய வாங்கி வச்சிருக்காங்க, போஸ்டர்ஸ், போட்டோ கார்ட்ஸ் எல்லாமே. ஆனா கீ செயின்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. இங்க வந்து கான்செர்ட்டுக்கு வந்தோம் ஞாபகார்த்தமா திருப்பி கொண்டு போறதுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் வந்து ஒரு 40 minutesல வந்து கான்செர்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஓப்பனிங் சீன் வந்து செம்மையா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்களும் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அங்க போறதுக்கு முன்னாடி வந்து ஸ்நாக் இல்லைன்னா டின்னர் கூட முடிச்சிடலாம் இப்போ. ஏன்னா நடுவில் எத்தனை மணிக்கு நம்மளுக்கு பிரேக் விடுவாங்கன்னு தெரியல. சரி, அதை சாப்பிட வாங்கிட்டு அப்படியே நம்ம போய் உட்கார வேண்டியதுதான். கான்செப்ட் முடிச்சு வெளியில வந்துட்டு இருக்கோம். எஸ்கலேட்டர்ல கீழே போயிட்டு இருக்கோம். இது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நம்ம தமிழ் மியூசிக் எல்லாம் கேட்குறப்போ வந்து வெறும் மெலோடியஸா இருக்கும், இல்லைன்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்மியாக யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்க வந்து ஹெவி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹை மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மெட்டாலிக்ஸ், அந்த மாதிரி பயங்கரமா இருந்தது. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பசங்க 2 பேரும், பையனும் பொண்ணும் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணாங்க 2 பேரும். வந்ததுல இருந்து 3-3.5 மணி நேரம் வந்து உட்காரவே இல்லை. எக்ஸலண்டா இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கான்செப்ட் பார்க்கணும். நம்ம ஃபீனிக்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்றது இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா டிராவல் பண்ணி வந்து டயர்ட்ல இந்த மாதிரி பண்ணாம நம்ம வீடு பக்கத்துல இருக்கிறது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். செம்மையா என்ஜாய் பண்ணோம். இப்போ நேரம் ரூமுக்கு போக வேண்டியதா. போறதுக்கு முன்னாடி வந்து டின்னர் இல்லைன்னா ரூமுக்கு ஆர்டர் பண்ணிட்டு அங்கே போய் டின்னர் சாப்பிட வேண்டியது. ஏன்னா இங்கே சாப்பிடணும் கேட்கறதுக்கு வந்து பசங்க வேணான்ட்டாங்க. அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு சாப்பிட்டு அப்படின்னு. அதுவும் கரெக்டாக தான் இருந்தது. நாங்கள் இப்போ வந்து கார் பார்க் போயிட்டு இருக்கோம். போயிட்டு நான் திருப்பியும் வரேன் நான் உங்களுக்கு. அரிசானா கார்டினல்ஸ் கேம் அப்போ ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நான் பார்க் பண்ண இடத்த மறந்துட்டு கிரவுண்டை சுற்றி வந்து 2 தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன் நான். இப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க் பண்ண இடம் தெரியும், நான் போய் செக் பண்ணலாம். இப்போ இது வந்து நிறைய ஹாட் டாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க இங்க. சூட பயங்கரமா இருக்கும் போல. இங்க ஒய்ஃபும் பொண்ணும் ஹாட் டாக் சாப்பிட்றது இல்லை, நானும் பையனும் தான் சாப்பிடணும். அதனால நாங்கள் ரூம் போயிட்டு வேற ஏதாவது ஆர்டர் பண்ணல. கொஞ்சம் சில்னஸா இருக்கு. வெளியில வந்தோடனே தெரியுது, உள்ள அவ்வளோக்கா தெரியல, க்ளோஸ்டா இருந்ததுனால. இப்போ வந்து அரிசோனால வந்து 100 degrees ரீச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு டெம்பரேச்சர். இங்க வந்து இப்போ 70sல இருக்கு. இப்போ ஈவினிங் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னுமே குளிர ஆரம்பிச்சிருக்கு. 50-60sல இருக்கும்னு நினைக்கிறேன். டெம்பரேச்சர் செக் பண்ணல, குளிர ஆரம்பிச்சிருக்கு. வெதர் வந்து இது ஓகே. எப்படியும் நாங்கள் நாளைக்கு கிளம்ப போறோம், அதனால பெருசா அதெல்லாம் எதுவும் தெரியறதில்ல. ஃபீனிக்ஸ் போனால் திருப்பி வந்து நம்ம 100 degrees டெம்பரேச்சருக்கு தான் போகணும் நம்ம.
நாளைக்கு காலையில் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம். மதியானம் செக் அவுட் பண்ணிவிட்டு காலைல செக் அவுட் பண்ணிவிட்டு மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி. இங்கே கார் பார்க் வந்துட்டோம். நாங்கள் கார் கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இங்கே வந்து நிறைய கார்ஸ் அது அட் அ டைம் வந்து எக்ஸிட் ஆகுறதுனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போக ட்ரை பண்ணலாம். எப்படியும் இங்கேருந்து கிளம்பி ரூம் போகிறதுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறோம். ட்ராவல் டிஸ்டன்ஸ் 10-15 மினிட்ஸ் தான். பட் இங்கேருந்து எக்ஸிட் ஆகி போகிறதுக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆகலாம். போகிற வழியிலே வந்து டோர் டேஷில் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு ரூம்க்கு ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கிட வேண்டியது. ஓகே.